அஸ்ஸலாமு அலைக்கும் மதனேர வணக்கம் பிள்ளைகள். என்னன்னு சொன்னா ஜிசி ஓ லெவல் ரிசல்ட்ஸ் ஜிசி ஓ லெவல் ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆகி இப்போ நீங்க என்ன கோர்ஸ் செலெக்ஷன் செய்யறேன்னு உங்களுக்கு லீகலா என்ன ரெக்குவயர்மெண்ட் தேவைன்றதை நான் இப்போ சொல்ல போறேன். அதுவும் ஸோ ஏ லெவல்ல பிசிக்ஸ் சிலபஸை கொஞ்சம் ஓ லெவலுக்கும் ஏ லெவலுக்கும் என்ன ஒற்றுமை வேற்றுமைன்ற ஒரு சின்னோர் விடயத்தையும் இந்த நேரம் 2027 பெஜோட கதைக்கு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஓ லெவல் ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆகி இருக்கும். நீங்க ஏ லெவலை பொறுத்தவரையில ஒரு சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுக்கிற பிள்ளையாக இருந்தால் சயின்ஸ் ஸ்ட்ரீமை பொறுத்தவரையில ஒன்று பயாலஜி ஸ்ட்ரீம் ஒன்று மெத்ஸ் ஸ்ட்ரீம். நம்மட பாசையில் சொன்னால் பயோ சயின்ஸ் பிசிக்கல் சயின்ஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் எந்த ஸ்ட்ரீமோ அது சயின்ஸோ கொமர்ஸோ டெக்னாலஜியோ ஆர்ட்ஸோ உங்களுக்கு தேவை இந்த ரிசல்ட்ஸ் மட்டும்தான். எப்படி 3C 3S இந்த சித்தி இருந்தால் நீங்க ஏ லெவல் செய்யலாம். அப்ப பயோ படிக்கிறதுக்கு என்ன இருக்கணும்? சயின்ஸ்ல சியும் மெக்ஸ்ல எஸ்ஸும் இருக்கணும். மெக்ஸ் படிக்கிறண்டால் மெக்ஸ்ல சியும் சயின்ஸ்ல எஸ்ஸும் இருக்கணும். இது ரெண்டும் தான் லீகலா. இப்போ நீங்க ஒரு ஸ்கூலுக்கு சேர போறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்கூல்ல கட்டாயம் எடுக்கணும் சி மெத்ஸ்ல எஸ் இருந்தால் மெத்ஸ்ல எஸ், இதுல சயின்ஸ்ல எஸ் மெத்ஸ்ல சி மெக்ஸுக்கு. ஆனா என்ன பொறுத்தவரையில இப்ப ஏண்ட டீச்சிங் அனுபவத்தை நான் இந்த கடந்த 8-10 வருடங்களாக ஒரு ஆசிரியராக சயின்ஸ் துறையில் கடமையாற்றி கொண்டு வரேன். எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல உண்மையிலேயே இந்த ரிசல்ட்ஸ் போதுமான ஒரு ஐயப்பாடு இருக்கு. இது கவர்மெண்டால கெசர்ட் பண்ண மினிமம் ரெக்கார்ட்மெண்ட் ரிசல்ட்ஸ். அந்த ஏண்ட அனுபவத்தை பொறுத்தவரை சொல்றேன். ஒரு பயோ படிக்கிற பிள்ளையாக இருந்தால் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்டும் இருக்கும் ஒரு பயோ படிக்கிற ஒரு பிள்ளைக்கு. ஒரு மெக்ஸ் படிக்கிற பிள்ளைக்கு மெக்ஸ்ல பியோ மெக்ஸ் சரிதான கம்பைன் மிக்ஸ் சொல்லுவோம். பியோ அப்ளைட் சேர்ந்தது ரெண்டா வேற படிச்சாலும் எக்ஸாம்ல உண்டு. பேப்பர் 2. ஸோ கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் இந்த 3 பாடங்கள் இருக்கும். இதை நம்ம சொல்லுவோம் மெக்ஸ் ஸ்ட்ரீம். ஏண்ட அனுபவத்தில் சொல்றேன், பயோ படிக்கிறாக்களுக்கு ஓ லெவல் சயின்ஸ் மிக 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 முக்கியம். அந்த சயின்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் தான் தனியாக படிச்சிருப்பீங்க. குறைந்தபட்சம் உங்களுக்கு சிக்கு மேலே இருக்கிறது நல்ல. ஆனால் என்ன பொறுத்தவரை உங்களுக்கு ஓ லெவல் சயின்ஸ்ல பி இருந்தால் சால சிறந்தது. மெக்ஸ் படிக்கிற ஒரு பிள்ளைக்கு மெக்ஸும் தேவை. இப்போ இதில் நீங்கள் சயின்ஸில் பி எடுத்துட்டு மெக்ஸில் சி எடுத்திருக்கலாம். ஏண்ட பர்சனல் ஒப்பீனியன். மெக்ஸ் படிக்கிற பிள்ளைக்கு மெக்ஸில் ஏ அல்லது பி இருந்து, ஏயும் இருக்கலாம் பி போதுமானது, பி இருந்தாலும் போதும். ஏண்டால் அவரும் அதிக செல்வாக்கு செலுத்தணும் சயின்ஸுக்கு தான். சயின்ஸ்ல பிஓ சிஓ இருத்தல் சிறந்தது. அட்லீஸ்ட் இந்த ரிசல்ட்ஸ் உள்ள பிள்ளைகளால் தான் நீங்க என்னது செய்யலாம், பரிதவிக்கலாம். இப்போ ஓ லெவலுக்கும் ஏ லெவலுக்கும் சம்பந்தம் இல்லையா? நிறைய ஆசிரியர்கள் சொல்லுவாங்க ஓ லெவல் வேலை இல்லை, ஓ லெவல் 9 எடுத்தாலும் வேலை இல்லை, ஓ லெவல் 8 7 இங்க கதை இல்லை, ஏ லெவல் கஷ்டம். ஓ லெவலுக்கும் ஏ லெவலுக்கும் என்ன பாத் என்ன நான் சொல்றேன். நீங்க கிரேட் 10 11 12 13 இது எல்லாமே நீங்க யூனிவர்சிட்டிக்கு போய் படிக்கிற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸ் தான் படிப்பீங்க. உதாரணமா ஒன்று சொல்லி காட்டு. நீங்க ஓ லெவல் 2 வருஷம், அதே மாதிரி ஏ லெவலும் 2 வருஷம். இதைத்தான் நம்ம சொல்லுவோம் ஓ லெவல், இதைத்தான் நம்ம சொல்லுவோம் ஏ லெவல். இந்த 12 13 ஏ லெவல், 10 11 ஓ லெவல். ஓ லெவல்ல நீங்க படிச்சிருப்பீங்க நேர்கோட்டு இயக்கம், உராய்வு, நியூட்டன் விதிகள் 10ஆம் ஆண்டுல, விலையுள் விசை, திருப்பம், வேலைவலு சக்தி, ஹைட்ரோ நீர்நிலைகள்.
இந்த 9 பாடம் தான் நம்ம கிரேட் 12 மெக்கானிக்ஸா படிப்போம். அதாவது உங்களோட யூனிட் 2, இந்த 7 பாடத்தில் சேர்க்கை தான் யூனிட் 2. கிட்டத்தட்ட இந்த பாடவியல்களாக 6 தொடக்கம் 8 மாதம் இதை படித்து முடிக்கிறதுக்கு தேவை. இப்போ நாங்கள் 27 கிளாஸஸ்ல ஆரம்பிச்சிட்டோம். நேர்கோட்டு இயக்கம் முடிய போகுது. இனிமே இருக்கிறது இதுதான், ஸ்பீடா போகும். அப்ப தரம் 10க்கும் தரம் 12க்குமான ஒற்றுமையை பார்த்தீங்களா? ஒன்று தொடர்ச்சி. இப்ப நேர்கோட்டு இயக்கத்தை தொடர்ச்சியை படிப்பீங்க. கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட், உராய்விட கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட், நியூட்டன் விதிகள கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட், கூட கணக்குகள், தியரி மாறாத பிள்ளைகள், கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட், கொஞ்சம் 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 அட்வான்ஸ்மெண்டா வரும். ஸோ இந்த அலைகள்னு படிக்கிறது தான் வேர்வ்ஸ், அதாவது யூனிட் 3 பிசிக்ஸ்ல. இந்த வெப்ப பகுதிகள் படிக்கிறது யூனிட் 4. இப்போ உங்களுக்கு விளங்கும் என்ன ஆர்டர். இப்போ உங்களுக்கு என்ன ஆர்டர் விளங்கும். இது உங்களோட யூனிட் 8, இது உங்களோட யூனிட் 9. ஸோ 10க்கும் 11ம் 12 13க்கான பேசிக்ஸா இருக்குது, ஒரு ஏணியாக இருக்குது. 10ஆம் ஆண்டோ 11ஆம் ஆண்டோ இல்லாம 12ஓ 13ஓ இல்ல. அப்ப நீங்க படிக்க போறது ஒரு மிக புதிய விஷயங்கள் அல்ல. நீங்க ஏற்கனவே கண்ட கேள்விப்பட்ட விடயங்கள். இந்த ஆத்மார்த்தமான ஒரு உணர்வோட தான் நீங்க ஏ லெவலில் நீங்க தொடரும். என்னால முடியும், எனக்கு இந்த சயின்ஸ் வருது, எனக்கு மிக்ஸ் சயின்ஸ் தெரியும், நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி படிச்ச விடயங்கள். நிறைய பிள்ளைகள் தோக்குறதுக்கான காரணம் ஏ லெவல்ல இந்த சமூகமும் ஆசிரியர்களும் அவங்களை பிழையா வழி நடத்துறது தான். அதிகமான பயத்தை அவங்களோட மண்டையில போடுறான். உங்களுக்கு செய்யலாம், ஏ லெவல் கஷ்டம், ஓ லெவல் 9 எடுத்தாக்கள் ஏ லெவலில் 3W தான் எடுக்கிறேன், நாங்கள் அப்படி 1000 பேரை கண்டிருக்கு. அது உங்களை பயங்காட்டுத்தான் சொல்றோம். அந்த பயத்தை நீங்க தெளிக்கிறேன்னு சொன்னால் இதுல விளக்கம் உங்களுக்கு இருக்கும். ஆனா விளையாடுறதுக்கெல்லாம் ஏ லெவல் நீங்க கண்டிப்பா கொஞ்சம் கூட வேலை செய்யணும், 2 மடங்கோ 3 மடங்கோ. ஏன்? இது பேசிக்ஸ், இது அட்வான்ஸ். இதுல அட்வான்ஸ் தான், அதாவது நீங்க அட்வான்ஸ் லெவல்ல படிச்சதுட ஒரு அடுத்த லெவல் தான் யூனிவர்சிட்டியில் நீங்க போய் படிக்க போறீங்க. இதுகள் வராம யூனிவர்சிட்டியும் இல்லை. கண்டிப்பா இந்த தொடர்ச்சி இருக்கணும். இந்த சேக்யூல் தான் என்ன, உங்களோட கம்ப்ளீட் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. இதே மாதிரி கெமிஸ்ட்ரி எழுதி பாருங்க, பயாலஜி எழுதி பாருங்க. 10ல இருந்து 11, 10ம் 11ம் சேர்ந்து உங்களுக்கு 12 13ஆம் தரத்தை உருவாக்கும். ஸோ இந்த மின்காந்த தூண்டல் சொல்லுது எலக்ட்ரோ மேக்னட்டிசம், இது 8வது பாடம், 7வது பாடம். ஸோ அப்படி எலக்ட்ரிசிட்டியோ எலக்ட்ரானிக்ஸோ நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறது தான். அதோட தொடர்ச்சியையும் அதில் அட்வான்ஸையும் தான் நீங்கள் படிக்க போறீங்க. அந்த பேசிக்ஸை படித்து தொடர்ச்சியை படித்து அதோட அட்வான்ஸை படிக்க போறீங்க. என்ன நீங்கள் ஒரு படியாக ஏறினதை இங்கே 3 படியாக ஏற வேண்டி வரும். அதில் தொடர் முயற்சியும் பயிற்சியும் உங்களை என்ன செய்யும், வாழ வைக்கும். ஸோ அதிகம் பயம் எடுத்துக்கொள்ளாதீங்க. ஏ லெவல் எனக்கு கஷ்டம், ஏ லெவல் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எனக்கு விளங்குறல்ல, என் ஓ லெவல் ரிசல்ட்ஸ் இங்கே சம்பந்தம் இல்லைன்னு கவலைப்பட வேணாம், பயத்தை உண்டு பண்ணிக்கொள்ள வேணாம். என்னால முடியும். இவைகளோட தொடர்ச்சி இது வரைக்கும் யாரும் உங்களுக்கு எழுதி காட்டிருக்க மாட்டாங்க. 10ஆம் ஆண்டையும் 11ஆம் ஆண்டையும் அதோட சிலபஸ் தொடர்ச்சி தான் ஏ லெவல். ஸோ உங்கள்ட்ட ஆரம்பம் இருக்கு, பேசிக் இருக்கு, இங்க அட்வான்ஸ் தான் நாங்கள் படிக்கிறோம், படிச்சு தாரோம். ஸோ அதனால பயப்படாதீங்க, உங்களால முடியும். ஸோ அடுத்தது ஏ லெவலை பொறுத்தவரையில் ஏ லெவல் ஸ்கூல் அப்பியரன்ஸ் இருக்கு, பிரைவேட் அப்பியரன்ஸ் இருக்கு. நீங்க ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி படிக்கலாம், இல்லை நான் தான் படிக்க போறேன்டால் நான் ஸ்கூலில் ஜாயின் பண்ண தேவையில்லை, நான் தனியாக கிளாஸஸ் போய் என் விருப்பமான டைமில் படிச்சுட்டு எக்ஸாம் நாம் போய் ப்ரைவேட்டாக அப்ளிகேஷன் போட்டும் செய்ய முடியும். ஸோ ப்ரைவேட்டாக எப்படி போடுறேன்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். தேவையான மாணவர்கள் ஏதாவது 27 ஸ்கூல் இன்ட்ரடக்ஷன், ப்ரைவேட் கிளாஸஸ், ஏதாவது தேவையான விடயங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்களுக்கு இருக்கிற உண்மையான டவுட்டை போடுங்க. அது சம்பந்தமான ஒரு பகுதிகளையும் ஒரு விளக்க உரையோடு நான் இன்னொரு வீடியோனோடாக உங்களை சந்திக்கிறேன்.